ஹாய் கைஸ், எங்கள் வீட்டோட ஒரு குட்டி கார்டன் டூர் பார்க்கலாம். இது வந்து ஹைவே வீடு மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு மாமரம் இருக்கும். இந்த மாமரம் ரொம்ப வருஷமாக இருக்குது. நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறதுலேருந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து மாமரம் சீசன் அப்படின்றனால மாங்காய் காய்ச்சி கிடக்கு. ஆனால் பறிக்கிறதுக்கு தான் டைம் இல்லாமல் போயிட்டுருக்கு. இந்த மாங்காய் வந்து இந்த குண்டு மாங்காய் வெரைட்டி. அதுக்கு பக்கத்தில் பார்த்தோன்னா பின்னாடி வந்து நவ்வா மரம் இருக்கும். அண்ட் இந்த பக்கம் வந்து வேப்ப மரம் இருக்கும். குட்டி தென்னை மரக்கண்டு இருக்குது. இப்போ நான் காட்டிகிட்ருக்க இந்த இது வந்து தேக்கு மரம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டுருக்கு. இது ஈவினிங் டைம்ன்றனால ரொம்ப அழகாக இருந்துச்சு கார்டன் பார்க்குறதுக்கே. அண்ட் தென் அதுக்கு பக்கத்தில் இந்த வாதங்கான்னு சொல்லுவோம். சின்ன வயசில் பாதாம் மரம்னு எல்லோரும் ஏமாத்துனாங்க. இது வந்து இந்த வாதங்கான்னு சொல்கிற மரம். அதுக்கு பின்னாடி வந்து ஒரு நீம் செடி, குட்டி செடி இருக்குது. அண்ட் இது இன்னொரு தேக்கு மரம். நீம் இப்போ தான் மரமாக மாறிட்டுருக்கு, இன்னும் பெருசாக ஆகலை. எங்கள் வீட்டை சுற்றி பார்த்தாலுமே தென்னை மரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். தென்னை மரத்தோட பிராண்ட் அம்பாசிடர்ஸ் மாதிரி. அண்ட் ஆல்சோ நீம் மரமும் அதிகமாக இருக்கும். அண்ட் தென் இந்த பக்கம் அகெயின் தென்னை மரக்கண்டு தான். அதுக்கப்புறம் இது வந்து ஏதோ ஒரு எக்ஸாம் சென்டருக்கு போகும்போது பூ அழகாக பூத்துருந்துச்சின்னு சொல்லிட்டு அந்த கண்டு வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து செம்பருத்தி. இது வந்து நெல்லி செடி. அதுக்கப்புறம் இங்கே மதுரை பஸ் ஸ்டாண்டில் வாங்கிட்டு வந்த மல்லி, குண்டு மல்லி. இந்த மல்லிப்பூ அவ்வளோ ஒரு மனமாக இருந்துச்சு. ஒரு கண்டு மட்டும் வைக்காமல் தொணுக்கண்டு வச்சுருந்தோம். இது வந்து மிளகாய். இதுதான் இந்த தொணுக்கண்டு. மக்களே அடுப்பு எதுக்குள்ளே யூஸ் பண்ணுவாங்க, எங்கள் வீட்டில் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்களே. ஒரு கருவேப்பிலை கண்டு இருந்துச்சு, அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அடுப்பு வச்சுருக்காங்க. அண்ட் தென் நான் முன்னாடி கமிச்சனில் செம்பருத்தி, அதில் வந்து ஒரே ஒரு செம்பருத்தி பூ இருந்துச்சு, காலைல பறிச்சிட்டாங்க போல். அண்ட் தென் இதான் அதோட அந்த நெல்லிக்கண்டு. அதுக்கப்புறம் இது வந்து இந்த அழகு பூக்கிற செடி, பட் அது பூத்து நான் பார்த்ததே இல்லை. அண்ட் தென் அகெயின் இந்த தென்னங்கண்டு, வேப்பலை மரம், அந்த மாதிரி. இது வந்து முல்லைப்பூ செடி. இது எப்படின்னா ஜாதி மல்லி இருக்குல்ல, அதுவும் முல்லைப்பூவும் கிராஸ்ன்னு நினைக்கிறேன். ஸ்மெல்லு வந்து முல்லைப்பூ மாதிரி இருக்குது, ஆனால் பார்க்குறதுக்கு ஜாதி மல்லி மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி வயலட் ஷேடு. அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் வேப்ப மரம். அந்த வேப்ப மரம் எப்படி இருக்குன்னா பந்து மாதிரி இருக்கும், ப்ளூ அடர்த்தியாக இருக்குது. அதுக்கு பின்னாடி ஆக்சுவலி ஒரு மருதாணி செடி இருக்குது. அதை டோட்டலாக மறைச்சிருச்சு, அதை அக்சஸ் பண்ணவே முடியல. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ஆக்சுவலி அது வந்து மருதாணி செடி, நல்லா செழிப்பாக இருக்குது, ஆனால் அதை அக்சஸ் பண்ண முடியல. இது ஒரு பார்ட் ஆஃப் கார்டன். இந்த பக்கம் வந்து இன்னொன்று ஒரு பார்ட் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஆஸ் யூஷுவல் ஒரு தென்னை மரம். இதுவும் நான் சின்ன வயசில் இருக்கும் போதே இருக்குது. பட் இதுலேருந்து அந்த அளவுக்கு எனக்கு இளநீ எடுத்து பிடிச்சது ஞாபகமே இல்லை. இதுதான் இன்னொரு பார்ட் ஆஃப் கார்டன். இது ஒரு சின்ன கருவேப்பிலை செடி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பார்ட் ஆஃப் கார்டன் ஃபுல்லாமே என்னமோ வாழை மரத்துக்கு விட்ட மாதிரி ஆயிடுச்சு. டோட்டலாக வாழை மரம் இந்த இடத்துல வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் வீடு ஃபுல்லாகவே தென்னங்கன்று தான். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு கொய்யா செடி இருக்குது. ரொம்ப வருஷம் ஆச்சது ஊண்டி, ஆனால் அது கொய்யா செடியாகவே இருக்குது. அது எப்போ மரமாக போகுதுன்னு தெரில. அண்ட் தென் ஒரு முருங்கை மரம். நான் வந்த நேரம் முருங்கை மரத்தில் ஒரு முருங்கைக்காய் கூட காணோம், பட் பூ இருக்குது. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன், தேடிட்டுருக்கேன். இந்த பார்த்தீங்களா, உண்மையிலேயே ஜூம் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் தென் இதெல்லாம் தான் ஒரு சைடு ஆஃப் கார்டன். இன்னொரு சைடு ஃபுல்லாக வாழை மரம் கொஞ்சம் மெஜாரிட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு முருங்கை மரம், ஒரு கொய்யா செடி, தென்னங்கண்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை செடி. அண்ட் தென் இந்த பார்ட் வந்து ஃபஸ்ட்டு காமிச்ச கார்டனில் அப்படியே ஆப்போசிட் சைடு. இதுலேயும் தென்னங்கண்டு வரிசையாக வச்சுருப்போம். அதுக்கப்புறம் பெரிய வேப்பமரம், அது வந்து நான் சின்ன வயசுலேருந்து இருக்கும்போது இருக்குது. எனக்கு அது பார்க்கும்போது அவ்வளோ பழைய ஞாபகம்லாம் வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பப்பாளி, குட்டி செடியாக தான் இருக்குது, பட் அதில் வந்து பூ பூத்துச்சு. அதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன்.
இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு பின்னாடி பெரிய மாமரம், அதுவும் நான் சின்ன வயசுலேருந்து இருக்கும்போது இருக்கக்கூடிய மாமரம், ரொம்ப வருஷம் ஆச்சு. அதில் இப்போ காய் காய்ச்சிருக்கு. ஏன்னா இப்போ மாங்காய் சீசனில். ஆனால் இது குண்டு மாங்காய் இல்லை, இது வந்து ட்ரேப் மாங்காவோ கிரேப் மாங்காவோ எனக்கு சரியே தெரில, பட் நீளமாக இருக்கும் அந்த மாங்காய். இதையும் நாங்கள் பறிக்கவே இல்லை, அது மரத்துலேயே கிடந்து அப்படியே ஸ்பாயில் ஆகுது. ஸ்பாயில் ஆகுதுன்ற இந்த சென்ஸ் இவர் யூஸ் பண்ணிக்கிறாரு, அணிலார் வந்து டோட்டலாக மொத்தமாக கரைச்சி முடிச்சுட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் வேப்ப மரம் தான். அண்ட் தென் இந்த மரம் வந்து நவா மரம். இந்த நவா மரம் ஆக்சுவலி காய்க்கல, பட் பின்னாடி ஒரு நவா மரம் இருக்குது. இதான் ஃபஸ்ட்டு வருஷம் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். பூ பூத்துருக்கு, இன்னும் காய் விடலை. அண்ட் தென் கொடிக்காய் மரம் இருக்குது. இது கொடிக்காய். இதுக்கு பின்னாடி இன்னொரு கொடிக்காய் மரம் இருக்குது. அந்த கொடிக்காயில் காய் காய்ச்சிருச்சு, பட் இப்போ காய் கிடையாது. இதுதான் இந்த இன்னொரு கொடிக்காய் மரம். இதில் காய் காய்ச்சிருந்துச்சு, பட் இப்போ கிடையாது. இது நவாமரம், சூன் காய்க்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் துளசி. இது வீட்டுக்கு பின்னாடி போன வீடியோவில் நட்டு வச்சேன் இல்லையா புதினா, அதை வந்து பின்னாடி தான் வச்சுருக்கேன். எதுக்கடியில் இருக்குன்னா பப்பாளி மரத்துக்கடியில் இருக்குது. அண்ட் தென் இதுதான் நான் சொன்ன நாவல் மரம். இதில் வந்து இப்போ பூ பூத்துருக்கு. காய் காய்ச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் சொல்கிறேன். இதுதான் அந்த பூ. அண்ட் தென் இவருமே யாருக்கு வந்து தீனியாக போகிறாருன்னு தெரில, அநேகமாக அணிலாராக தான் இருக்கும். அணிலார் இல்லாட்டி சின்ன சின்ன சிட்டுக்குருவி இருக்குது, அதை சாப்பிட்றோம். அண்ட் தென் வேப்ப மரத்தில் நல்ல பூ பூத்துருந்துச்சு, இப்போ காயாக மாறிடுச்சு. இது வந்து யாரோட ஃபுட் அப்படின்னா இது அணிலாரோட ஃபுட். எப்போயாவது நாங்கள் பறிப்போம். இப்போ அவர் ஆரம்பத்துலேயே கடிச்சு முடிச்சுடுறாரு. கிளைமேட் செம்மையாக இருந்துச்சு. அண்ட் தென் இது வந்து மருதாணி செடி வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறது. கீழே ஃபுல்லாக பட்டிருக்கு, ஆனால் மேலே நல்லா இலைலாம் இருக்கும். இதுதான் எங்களோட சின்ன கார்டன் டூர். பாய் பாய்.